ஹாய், இது குரூப் 2 பொது தமிழோட ஆன்சர் கீ பார்ட் 2. ஒரு சில கொஷின்ஸுக்கு 2 ஆன்சர்ஸ் கூட வர மாதிரி இருக்குது. அந்த மாதிரி டவுட்டான கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் கீ வரப்போ செக் பண்ணிக்கலாம். பெருமாள் திருமொழியை பாடியவர் ஆப்ஷன் டி குலசேகர் ஆழ்வார். மாணாக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ, என்ன வகை வினா என்பதனை கண்டறிக. ஆப்ஷன் டி கொடை வினா. பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆப்ஷன் டி பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு உணர்த்தினன். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தன்மை ஒருமை வினைமுற்று. பொறுத்துக. முல்லைப்பாட்டு. இதற்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி. முல்லைப்பாட்டுனா நெஞ்சாற்றுப்படை, பட்டினப்பாலைனா வஞ்சி நெடும்பாட்டு, நாலடியார்னா வேளாண் வேதம், வெற்றி வேட்கைனா நருந்தகை. தமிழ் தூதர் இதுவும் பொறுத்துக்கலாம். இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் ஏ. தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகள், பாலவராயன், திருஞான சம்பந்தர், பன்மொழி புலவர் அப்பாத்துரை, சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை. ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் ஆப்ஷன் பி மயிலைநாதர். தமிழ்தாய் நெருப்பிலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவரது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரங்களில் பாரிஸில் மிகவும் பாதுகாப்பாக பராமரிக்கப்படுகின்றன என்று கூறியவர் அனந்தரங்கர் நாட்குறிப்பு உவே சாமிநாதர். ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை ஆப்ஷன் பி அறம். ஆண்மை கூர்மை என திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? பகைவருக்கு உதவுதல். ஒழுகல் இலக்கண குறிப்பு ஆப்ஷன் ஏ தொழிற்பெயர். திருக்குறள் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தமக்குரிய பெரியார் தமரா ஒழுங்குதல் வன்மை எல்லாம் தலை. காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இத்தொடர் உணர்த்துவது ஆப்ஷன் பி கவிதை எழுதுவது அரிது. ஆகுபெயர் பயன்படுத்தாத பழமொழியை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி ஆளும் வேலும் பல்லுக்குருதி. பன்னரும் கொங்கினும் நன்னலம் கவற்றி. இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை புளிப்பு எதுகை. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவனார். சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரியாறு, அந்நதியின் பெருமையினாலே சோழ வளநாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வாராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் ராப்பி சேதுப்பிள்ளை. சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். விரிவாக கூறப்பட்டுள்ள இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளிலும் உள்ளன. இது தப்பு, வேறு மொழிகளில் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி, 3 தவறு. மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகிறது? ஆப்ஷன் ஏ மூவகை. தமிழ் சிறுகதையின் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது? ஆப்ஷன் பி 2ஆம் தலைமுறை. கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக ஆடப்படும் ஆட்டம்? ஆப்ஷன் சி ஒயிலாட்டம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி மலை வேறு. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. ஆப்ஷன் சி அலைனா புற்று, கலைனா நீக்கு, தலைனா விலங்கு, இலைனா இலைத்தல். கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. டெலிகேட் பேராளர். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை அணி. மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை சிவகாமி சரிதம். இரகசியவழி என்ற நூலினை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தினை எழுதிய ஆண்டு 1891. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர்? ஆப்ஷன் பி குதம்பை சித்தர். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. ஆப்ஷன் டி தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் உள்ள தொடரை கண்டெழுதுக. ஆப்ஷன் டி கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றினை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ தவப்பெருஞ்சுடர், தாய்போல், திருவிளக்கு, தீவினை, துன்பங்கள், தூய்மை. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு? ஆப்ஷன் பி ராமேஸ்வரம் பெருங்கோயில். தேவதும்பி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி? ஆப்ஷன் சி தேவராட்டம். புனலிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் பேரறிஞர் அண்ணா. கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம்? ஆப்ஷன் சி உலக்கையால் மாறி மாறி இருக்கும் ஒத்த ஓசை. பின்வரும் பாடல் எந்த படிம வகையினை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. யானை தன் வாய் நிறை கொண்ட வலித்தேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும்.
அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மெய்ப்படிமம். கலித்தொகையில் முல்லைத்திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ நல்லுந்துவனார். சிதவல் இச்சொல்லின் பொருள் ஆப்ஷன் டி தலைப்பாகை. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இது எவ்வகை வாக்கியம்? ஆப்ஷன் பி செய்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தன்வினை. பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றினை தேர்வு செய்க. குமரன் மலையில் நனையாமல் இல்லை. ஆப்ஷன் சி பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். கொடுக்கப்பட்டுள்ள வேர் சொல்லில் வினையால் அணையும் பெயரை எழுதுக. அறை. அதற்கான வினையால் அணையும் பெயர் ஆப்ஷன் சி அறைந்தவர். இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதனை தெரிவு செய்க. ஆப்ஷன் பி அகலாது போகாது. சரியாக பிரித்தெழுதப்பட்ட சொல்லை எடுத்தெழுதுக. அஞ்சிலோதி. அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுதும் முறையை தேர்ந்தெடுத்தெழுதுக. ஆப்ஷன் ஏ ஊன் கூட்டல் பொதிய கூட்டல் விழா. கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல். ஆப்ஷன் சி மனுமுறை கண்ட வாசகம். விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் லெல்லியன் வாட்சன். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. தமிழ் நாடக கலையின் பெர்னான்சா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார்? ஆப்ஷன் சி கல்கி. ஓகே, தேங்க்யூ.